வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி இப்போது வசமாக வந்து நம்ம சந்திரகலாவை நம்ம காமெடி கிட்ட பிடிச்சு கொடுக்க போகிறாங்க பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம மயில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆதாரம் மட்டும் போதாது, நம்ம இன்னொரு ஆதாரத்தையும் நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து இது மூலயமா வந்து அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சின்னத்தையை பற்றி தான் தெரியும்ல, ஒரு வீடியோவை நடத்துமே எடுத்து காமிச்சா அது பொய்யான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அது விலக வாய்ப்பு இருக்குது. அதனால லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்கக்கூடாதுங்க. அதனால நம்ம ஒரு எவிடன்ஸை நம்ம பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயில்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் சாகலை, இந்த சின்னத்தை எந்த டைமில் என்ன பண்ணுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால நம்ம இன்னொரு ஐடியா நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, எப்பா நீ வேறு ஐடியா ஏதாவது யோசிச்சு வச்சு தான் பேசுகிறியோ, அதனால தான் நீ இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட மயில் சொல்கிறாங்க. அந்த சண்முக பாண்டி ஒய்ஃப் கிட்ட வாங்கிட்டு வந்த நகை வந்து 100 சவரனும் போலி நகைன்றது நம்ம சின்னத்தைக்கு தெரியாது இல்லைங்க. அதனால் அது தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து நம்ம சிவனாண்டி அவங்க கிட்ட இருந்து அந்த நகையை கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த நகைக்கு வந்து நம்ம சிவனாண்டி வந்து நிற்பான். அப்போ வந்து சின்னத்தை எப்படியாவது இந்த நகையிலேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து காசு கிடையாது. அப்போ அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை நம்ம வீடியோவை நம்ம எடுத்து அத்தைக்கிட்ட வந்து அதை ஒரு ஆதாரமாக நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பக்காவாக பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிவனாண்டிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து ரொம்பவே நெருக்கடி கொடுத்து ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம சிவனாண்டி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி கொடுத்த நான் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தேன் சந்திரா, அவன் என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டான். அதனால் இப்போ நீ நினச்சா மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, எவ்வளோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரா இப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னும் போது, சந்திரா நான் உனக்கு கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே அப்படின்னும் போது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த சண்முக பாண்டி ஒய்ஃப் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தல அந்த 100 சவரன் நகை, அதுலேருந்து கொஞ்சம் நகையை நீ கொடுத்தினா போதும், அதுலேருந்து அந்த நகையை வச்சு அந்த கடனை நீ அப்படியே அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு ஏங்க என்கிட்ட தயங்கிறீங்க, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் ரொம்பவே அலர்ட் ஆயிடுறாங்க. எப்பா சகல நீ போட்ட பிளானு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம கார்த்தி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம சந்திரா கார்லேருந்து இறங்கி அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிவனாண்டிக்கு கொடுக்குறாங்க. நம்ம சிவனாண்டிக்கு கொடுக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, எங்க இந்த நகை நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து தேவைப்படுத்தலைங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதுவும் உங்களுக்காக இந்த நகையை நான் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறத எல்லாத்தையும் நம்ம மயில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை தெரியாமல் நம்ம சந்திரகலா நம்ம சிவனாண்டி கிட்ட எல்லா உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம கார்த்திகிட்ட வந்து நம்ம மயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. சரி சந்திரா, நான் அந்த சேட்டுக்கிட்ட பேசி வச்சுருக்கேன், அதனால் அவர்கிட்ட அதை விற்றுட்டு இந்த பணத்தை அவன் மூஞ்சில் விட்டேறிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியை ரொம்பவே சந்தோஷமாக அந்த சேட்டுக்கிட்ட போயிட்டுருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு கார்த்தி ரொம்பவே வந்து அலர்ட்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க இவர் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் அந்த சேட்டுக்கிட்ட விற்றா அந்த சேட்டு வந்து இது எல்லாமே போலி நகைன்னு சொல்லிட்டா காரியமே கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவனாண்டி முத்துவேல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்தியும் மயிலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல சேட்டுக்கிட்ட வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் சேடுமே நம்ம கார்த்தி வந்து நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, உங்களுக்காக இந்த உதவியை நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டுமே வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. கார்த்தி கொடுக்குற பணத்தை, இந்த நகைக்கு உள்ள பணம் எவ்வளவோ அந்த பணத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிவனாடியும் நம்ம முத்துவேலும் வராங்க. முத்துவேலும் வந்ததுக்கப்புறம் சேட்டு வந்து அந்த நகையை உரசி பார்க்குற மாதிரி உரசி பார்த்து எல்லாமே பியூர் நகைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடி சும்மா இல்லாத வம்புக்கு இழுக்கிறாங்க. ஏன்னா சிவனாண்டி உங்கள் அப்பா மாதிரி நீயும் வந்து இது வந்து நகை உங்கள் பரம்பரை நகை மாதிரி கிடையாது, இது வந்து உங்கள் கோயில் நகை மாதிரி தெரியுது, என்ன உங்கள் அப்பா கை வச்சு மாட்டின மாதிரி நீயும் இப்போ மாட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவை நகை, அதை எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துட்டேன்ல, அதோடு நிறுத்திக்க உன்னோட பேச்சை, தேவையில்லாத பேச்செல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து நம்ம சேடை பார்த்து திட்டுறாங்க. சேடுமே சரி சரி நகை கொடுத்துட்டல, நான் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேடுமே பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க.
சொல்கிறாங்க. இந்தாப்பா உனக்கு சேர வேண்டிய பணம், ரொம்ப நன்றி சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு சித்தப்பா சித்தப்பா நான் இந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு வந்தேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மயிலும் போயிட்டு அந்த சேட்டுக்கிட்ட பேசுகிறத எல்லாத்தையும் வந்து சிவனாண்டி கேட்டுடுறாங்க. அடப்பாவீங்களா, உங்கள் வேலை தானா இதெல்லாம்? நீங்கள் தான் எங்களை சிக்க வைக்கிறதுக்காக இந்த ஐடியாலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? இதை உடனே நான் சந்திரா கிட்டே சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி வழுக்கி விழுந்துடுறாங்க. உடனே இதை வந்து நம்ம கார்த்தி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது இவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி திரும்பத்துக்குள்ள என்னப்பா சகலை அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் மட்டும் நம்ம சந்திராவுக்கு ஃபோன் பண்ணிட்டா எல்லாமே காரியம் கெட்டு போயிடும், இவன் வந்து அந்த சந்திராவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல இந்த பக்கம் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி ஃபோன் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்கிற அந்த கொம்பை எடுத்து அந்த ஃபோனை வந்து தட்டி கீழே விட்டுடுறாங்க. அந்த ஃபோனுமே அந்த இடத்துல உடஞ்சிருது. இதனால் நம்ம சிவனாண்டி ஃபோன் பண்ணுறது வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்களை மட்டும் கண்டிப்பாக பிடிச்சோன்னா கண்டிப்பாக இவனுங்களை விடக்கூடாது, நம்ம உண்மை சொல்கிற வரைக்கும் இவனுங்களை கட்டி போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் நம்ம கார்த்தியும் அங்கே போயிட்டு முத்துவேலியும் நம்ம சிவனாண்டியும் பிடிச்சி அடின்னு அடித்து மயக்கம் போட வச்சுட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நகை நம்மளுக்கு இவ்வளோ பாடுபட்டு கிடச்சிருக்கு, இது வரைக்கும் நம்ம இந்த நகையெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நகையை வந்து பீரோவில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி நம்ம கார்த்திக்காக காத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன பண்ணுறது, இன்னும் கார்த்தியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சந்திராவையும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் கத்தி கூப்பிட்றாங்க. என்ன இவன் கத்திட்டு இருக்கான் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. என்னடா எதுக்குடா கத்திட்டு இருக்க வீட்டில் வாசலில் முன்னு நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம மயில் சொல்கிறாங்க, என்ன அத்தை ஏன் கோவப்படுறீங்க, சகல ஒரு காரியத்துக்காக தானே உங்களை கூப்பிட்ருக்காரு, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்றாங்க. சரி என்ன எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னும் போது நீங்கள் ஆதாரம்னு ஒன்று கேட்டிங்கல்ல, அந்த ஆதாரத்தை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லும் போது நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு மாதிரி வந்து அதிர்ச்சியாகிடுது. என்னடா இது இவன் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறானே, என்ன ஆதாரத்தை அப்படி கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுடுது. இந்த பக்கம் சிவனாண்டிக்கு அவங்க ஓரமாக போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டியும் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வந்து அக்கா இவனுங்க ஏதாவது ஆதாரத்தை எடுத்துகிட்டு வரேன்ற பேரில் இவனுங்க ஏதாவது போலி வீடியோவை தான்க்கா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும், பக்காவான எவிடன்ஸோடு தான் சின்னத்தை வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க அதுக்கு உரியவங்களே வந்து அவங்க சாட்சியோட வாயால் அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அந்த நம்ம சண்முக பாண்டி ஒய்ஃப் கிட்ட வாங்கின நகை முதல் கொண்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சந்திரா போயிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட நகை கொடுக்குற முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்தி வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து காட்டினவுடனே நம்ம சந்திரகலாவுக்கு அல்ல இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டுட்டு, என்ன இது என் கூடவே இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், நான் என்னால் வந்து இதை ஜீர்ணிச்சிக்கவே, நம்ம சந்திராவை நம்ம சாமுண்டீஸ்வரியை அடித்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இவளை நான் வந்து சும்மா விட மாட்டேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், இவளை சரியான தண்டனை இவளுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக வந்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் இதை அனுப்பி வச்சுட்டோம், அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 கூட்டு போலீஸில் நான் ஒப்படைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியே வந்து அவங்க பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம கார்த்தியை பற்றி நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்க தான் இதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.